ஹாய் டால், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஸ்வீட்டான சாஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஜா செய்கிறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பாலும் பழமும் தான். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 3 பச்சை நாட்டு பழம் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்தாலே ஓகே தான். அப்புறம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் பூஸ்ட் எடுத்திருக்கேன். அதாவது 5 ரூபா பாக்கெட்டில் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஹெர்ஷீஸில் சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம நிலக்கடலை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கூட சேர்ந்து அரைக்கும் போது நிலக்கடலை ஒழுங்காக அரைபடாது. அதனால் நம்ம நிலக்கடலையை முதல்ல அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் அரைப்பட்டிருக்கு. நம்ம தனியாக அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். சரி, இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் பழத்தை அவ்வளோ உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2-3 பீசஸாக. நீங்களும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ் 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற 5 ரூபா பாக்கெட்டாக இருந்தால் 2 பாக்கெட் போதும். இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்கும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிலக்கடலை, பால் பழம் இது எல்லாமே நேச்சுரலாகவே வெயிட் கெயின் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். சாஜாக்கு பால் சேர்க்கும் போது எப்போவுமே ஃப்ரீஸ் பண்ணி அதை உடச்சி தான் நம்ம சேர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்ச மாதிரி சாஜா ரொம்ப திக்காகவே வந்திருக்கு. கிளாஸில் சாக்லேட் சிரப்பை வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணி அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாஜா ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஓகே, இப்போ சாஜாவில் கொஞ்சமாக நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஜாவை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல வர்றீங்க அப்படின்னா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.